கலைகளை ரசிக்கும் கலைஞர்கள் அனைவருக்கும் சிற்பி முருகனின் அன்பான வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பூஜை ரூம். அதாவது பாட்ரிக்காரங்க வந்து நம்மகிட்ட வந்து ஒரு 6க்கு 4 ரூம் வந்து ப்ளைனாக ரூம் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதுக்குள்ளே வந்து சாமி ஃபோட்டோ வச்சு வழிபடுற மாதிரி எங்களுக்கு ஒரு பூஜை ரூம் ஒன்று வேணும்னு கேட்டிருந்தாங்க நம்மகிட்ட. இப்போ அதுக்கான வேலை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா சைடு ஃபுல்லாமே கல் வச்சு கட்டி நமக்கு தேவையான இடத்துல காங்கிரீட் போட்டு இப்போ கோபுரம் மாதிரி கட்டியாச்சு. மேலே அந்த என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா வாசலில் வந்து சும்மா ப்ளைனாக இருந்தது. சரி, அது உள்ளே நுழையும் போது அது பார்க்குறதுக்கு நல்லா ஸ்டைலாக செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு அதில் 2 கல் ஒட்டி அதை ஒரு பில்லர் மாதிரி காமிக்கலான ஒரு ஐடியாவில் நம்ம ஒட்டியிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், பில்லருக்கான வேலை பாதி வேலை முடிஞ்சது. அது எப்படின்னா, நம்ம வீட்டில் வந்து உள்ளே நுழையிற இடத்துல என்ட்ரன்ஸில் இருக்கிறதுனால சரி இந்த இடம் மட்டும் ப்ளைனாக இருந்தால் அது அந்தளவுக்கு ஒரு எடுப்பாக இருக்காது அப்படின்ட்டு அவங்க கேட்டது வந்து நம்மகிட்ட பூஜை ரூம் மட்டும் தான் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம தான் ஒரு ஐடியா பண்ணி சரி இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னோன்னா சரி ஓகே செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி கல்லெல்லாம் ரெடி பண்ணி ஒட்டி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே ஒரு ஆர்ச்சு உள்ளே நுழையிற மாதிரியே பார்க்குறதுக்கு ஒரு ஃபீல் ஆகும். அந்த மாதிரி இருக்கும். 2 தூண் மாதிரி காமிச்சு அந்த இதில் பண்ணியிருப்போம். இப்போ வந்து கோபுரத்துக்கான வேலையெல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சது. இது டிசைன்லாம் பண்ணி நம்ம எப்படின்னா இப்போ இதே வேலையை வந்து ப்ளைனாகவும் செய்யலாம். இந்த டிசைன் ஒர்க்கெல்லாம் இல்லாமல் சும்மா ப்ளைனாக செஞ்சோம் அப்படின்னா அந்த இடத்துல கூட அந்த டிசைன்லாம் ப்ளைனாக ஃபினிஷிங்காகவும் இருக்கும், அது ப்ளைனாக இருக்கும். அவ்வளோதான். கொஞ்சம் நம்ம வேலை வந்து நல்லா நுணுக்கமாக தெளிவாக வேணும் அப்படின்னு கேட்டதுனால அவங்களுக்கு அப்போ ஃபுல்லாகவே டிசைன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி எல்லா இடத்தையுமே பக்காவாக நல்லா டிசைன் பண்ணி சூப்பராக கொடுத்துருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இந்த கீழே இருக்கிற ரூமில் வந்து நமக்கு பூஜைக்கு தேவையான ஜாமான் ஃபுல்லாமே வச்சுக்கலாம். அதுக்குள்ளே அதை ஒரு ரேக் மாதிரி காமிச்சிருக்கோம். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம சாமி ஃபோட்டோ இதெல்லாம் வச்சு வழிபட்டுக்கலாம். அவங்களுக்கு இடம் வந்து நல்லா தாராளமாக கொடுத்துருப்போம். 2 அடி கொடுத்துருப்போம் கேப்பு. ஒரு சில இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா 1 அடி அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. நம்ம அந்த 1 அடி வச்சா நல்லா இருக்காது. அவங்க அப்படி தான் கேட்டிருந்தாங்க, எங்களுக்கு சும்மா சிம்பிளாக இருந்தால் போதும் ஒன்று. அவங்களுக்கு வந்து அதனுடைய விவரம் தெரியாமல் கேட்டாங்க. அவங்க ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால அவங்களுக்கு அதனுடைய நுணுக்கம் தெரியாது. நம்ம அடிக்கடி பண்ணுறதுனால அதனுடைய சிரமங்கள் நமக்கு தெரியும் இல்லையா. அதனால் நம்ம வந்து எடுத்து சொல்லியிருந்தோம், 1 அடி வச்சுருந்தீங்கன்னா ஃபோட்டோ மட்டும்தான் வைக்க முடியும். அதனால் வந்து முன்னாடி விளக்கு வைக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது சாத்தியப்படாது அப்படின்னு நம்ம ஒரு 2 அடி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நல்லா 2 அடி தாராளமாக இருக்கும் அப்படின்ட்டு 2 அடி போட்டிருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா அகலமாக நல்லா ஃப்ரீயாக இருக்கும் இடம். முன்னாடி சாமி ஃபோட்டோ வச்சாலுமே முன் பக்கத்தில் வந்து படையில் எதுவும் போட்டு குத்து விளக்குலாம் வைக்கிறதுனால நல்லா பக்காவாக இருக்கும், சூப்பராக இருக்கும் இடம். ஏன்னா நம்ம ஃபோட்டோ மேலே வச்சுட்டு கீழே பண்ணோம் அப்படின்னா அதுவே நமக்கு சிரமம். செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் அது ஒரு இதுக்கு அவஸ்தைப்படுற மாதிரி இருக்கும். அதனால் அதுலேயே நம்ம தாராளமாக இடத்த கொடுத்துட்டோம். நம்ம செஞ்சு கொடுக்குறது வந்து அவங்களுக்கு விவரம் தெரியாட்டாலும் செய்கிறவங்களுக்கு தெரியும் இல்லையா. அப்போ நம்ம சொல்லி செஞ்சோம் அப்படின்னா தான் அது நல்லா திருப்தியாக செய்ய முடியும். அப்புறம் செஞ்சு கொடுத்துட்டு போனதுக்கப்புறம் என்னடா இடைஞ்சலாக இருக்குது, சங்கட்டமாக இருக்கும், சங்கட்டப்பட்டாலும் அதுவும் நல்லா இருக்காது. ஒரு விஷயத்தை ஒரு டைம் செய்கிறோம் அப்படின்னா அது நல்ல முறையாக செஞ்சு விட்டு போயிடணும். அவ்வளோதான். இப்போ அந்த கேப் வந்து நல்லா ஃப்ரீயாக தாராளமாகிடுச்சு. அதே மாதிரி கீழேயும் நம்ம ஒரு ரேக் மாதிரி காமிச்சிருக்கோம். அது பூஜைக்கு தேவையான ஜாமான் ஃபுல்லாகவே அது கீழே ஒரு டோர் மாதிரி போட்டு அதை பக்காவாக பயன்படுத்திக்கலாம். அப்போ நமக்கு தேவையான ஜாமான் கூட அதுக்குள்ளேயே அடங்கிடும், வெளில கொண்டு போக தேவையில்லை. அவ்வளோ. இதுக்கு முன்னாடி மட்டும் ஒரு ஸ்க்ரீனை மட்டும் போட்டு விட்டாச்சுன்னா இந்த இடத்துக்கான வேலையும் முடிஞ்சு. இப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கு பக்காவாக ஒரு ஆர்ச்சி உள்ளே நுழையிற மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போது செல்லில் எப்படி இருக்குதோ இல்லையா, நேரில் பார்க்குறது நல்லா தோரணையாக இருக்கும். வீட்டுக்காரர் பயங்கரமாக ஆச்சரியப்பட்டார், ரொம்ப சந்தோஷப்பட்டார். பரவாயில்ல, நமக்கு வந்து அந்த சந்தோஷம் தான் நமக்கு முக்கியம். வாங்குகிற காசை விட நம்ம செய்கிற வேலையில் வந்து வீட்டுக்காரங்க முகத்தில் ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க, அதுதான் நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அவ்வளோதான். அந்த சந்தோஷம் என்னவோ நமக்கு கிடச்சிருச்சு. நம்ம நல்ல முறையாக வேலையை முடிச்சு கொடுத்தாச்சு. அதுபோக இன்னும் வீட்டுக்குள்ள நிறையா சில்லற வேலைலாம் இருக்குது, சின்ன சின்ன வேலைகள் செய்ய சொல்லியிருக்காங்க. அதையும் நல்ல முறையாக செஞ்சு கொடுத்துட்டு அதனுடைய வீடியோ ஃபுல்லாகவே நான் வந்து தனித்தனியாக எடுத்து மொத்தமாக அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள், நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி வேலைகள் செய்யணும் அப்படின்னா நம்ம நம்பருக்கு எப்போ வேணாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். நல்ல முறையாக வந்து செஞ்சு கொடுப்போம்.